வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: மைதா மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு, இதான் சக்கரவள்ளி கிழங்கு. இதை நான் வேக வச்சு தோல் உரிச்சு நான் மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம், நான் தேங்காய் துருவுறதுல துருவி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப். சோடா உப்பு. போண்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு, ஸ்வீட் போண்டாவாக இருந்தாலுமே கூட உப்பு கொஞ்சம் போட்டால் தான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு நான் கலந்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்க நான் வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட துருவி வச்ச வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அந்த உருண்டை பண்ணி வச்ச ஸ்வீட்டை எடுத்து மாவுக்குள்ளே போட்டு எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். முன்னாடியே இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாவுக்குள்ளே எடுத்து போட்டு சீக்கிரமாக எடுத்து போட்டுடலாம். அப்படியே வச்சுருந்தா உருண்டை பண்ணி எடுத்து இதில் போட்டு போட ரொம்ப லேட் ஆகும். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.